நிக்கிதா வணக்கம். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளப்போவது யார்? விஜய் ஆட்சி அமைப்பாரா என்ற கேள்விதான் தேர்தல் முடிவை விட அதிக பிரதானமாக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தற்போது மாறியிருக்கிறது. அந்த அடிப்படையில் 3 கட்சிகள் தமிழகத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக என இந்த 3 கட்சிகளும் கிங் மேக்கராக மாறியிருக்கிறார்கள். விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இந்த 3 கட்சிகள் ஆதரவு என்பது மிக முக்கிய தேவையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினமே கூட இந்த 3 கட்சிகளை பொறுத்தவரையிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக என இந்த 3 கட்சிகளும் இன்றைய தினம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதையொட்டி இன்றைய நாள் அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். கடந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தேர்தல் முடிவை விட அதிக பரபரப்பையும் எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. விஜய் ஆட்சி அமைப்பாரா அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வருமா என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கூடிய நிகழ்வாக தற்போது தமிழக அரசியல் களம் மாறியிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பதற்காக மிக தீவிர ஆலோசனையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு அழைப்பாளராக பாலகிருஷ்ணன் வந்திருக்கின்றார். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட இருக்கின்றது. ஒருபுறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்க போகின்றது, அதை பொறுத்துதான் விசிக முடிவெடுக்கும் என்று ஏற்கனவே திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 3 கட்சிகளும் தலா 2 என 6 சட்டமன்ற உறுப்பினர்களை தன்வசப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த 6 பேரும் அப்படியே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, சிக்கலும் இல்லை. ஆனால் இந்த 3 கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி கூட ஆதரவு கொடுக்க மறுத்தால் அது விஜய்க்கு மேலும் சிக்கலை இன்னும் அதிகரிக்க செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நேற்றைய தினம் கூட தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் ஆங்கில ஊடக நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி முழுக்க தமிழக அரசியல் களம் குறித்து அவர் பேசியிருப்பதுதான் மீண்டும் விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது பெரும்பான்மை என்பது தேவை. விஜய் பொறுத்தவரையிலும் தனிபெரும் கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் எங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அவர் உரிமை கோரவில்லை. மாறாக நாங்கள் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம், அது போக காங்கிரஸ் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது, கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகின்றோம், அதனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்றுதான் உரிமை கோரியிருக்கிறார். இந்த அணுகுமுறை என்பது தவறானது. இந்த அணுகுமுறை முற்றிலும் தவறானது. அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் தரப்பிலிருந்து விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் பொறுத்தவரையிலும் யார் பெரும்பான்மை நிரூபித்தாலும் நாங்கள் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்போம் என்பது ஆளுநர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் கிடையாது, திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்தால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். 3 நாட்கள் அதுக்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகமோ அல்லது மற்ற கட்சிகளோ பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும், பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்ற கடிதத்தை வழங்க வேண்டும். பெரும்பான்மை ஆதரவு என்றால் 118 எம்எல்ஏக்களும் ஆளுநர் வர வேண்டும், நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக 118 எம்எல்ஏக்களுடைய கையெழுத்திட்ட கடிதம் மட்டும் வழங்கினால் போதும் என்ற அடிப்படையில் தான் நான் தெரிவித்திருந்தேன் என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு இதே நிலை நீடித்தால் நிச்சயமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்படியாக தமிழக அரசியல்களும் இதற்கு முன்பாக கூட 2006ஆம் ஆண்டில் கூட பெரும்பான்மை இல்லாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட அப்போது கூட்டணி கட்சி ஆதரவுடன் சுமூகமாக எந்தவித சிக்கலும் இல்லாமல் திமுக அப்போது ஆட்சி 5 ஆண்டுகள் முடித்தது. ஆனால் இது போன்ற ஒரு நிலை தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை வந்தது கிடையாது. ஆட்சி அமைப்பதில் காணப்படக்கூடிய அந்த குழப்பம், ஆட்சி அமைப்பதில் இருக்கக்கூடிய அந்த கால நீட்டிப்பு, அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு என்பது போன்ற ஒரு நிகழ்வு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் வராத ஒரு புது நிகழ்வாக தான் நடந்து வருகின்றது. வட மாநிலங்களில் இது போன்ற நிறைய மாநிலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து வருவது நாம் செய்தியாக பார்த்திருக்கின்றோம், செய்தியாக வெளியிட்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய மாநிலமான தமிழகத்தில் இது போன்ற ஒரு நிலை வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தீவிர ஆலோசனையில் அவர்கள் முடிவு என்னவாக இருக்க போகின்றது, அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் மக்கள் அளித்திருக்கக்கூடிய முடிவையும் தாண்டி இந்த 3 கட்சிகளும் எடுக்கக்கூடிய முடிவுதான் விஜயனுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகின்றது. மக்கள் கொடுத்த தீர்ப்பையும் தாண்டி இந்த 3 கட்சிகள் என்ன தீர்ப்பு வழங்குகிறார்கள், என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் விஜயுடைய தலையெழுத்து அடுத்த 5 ஆண்டுகள் விஜய் தமிழ்நாட்டை ஆள்வாரா என்ற கேள்விக்கான விடை கிடைக்கப் போகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் தமிழ்நாட்டின் கிங் மேக்கராக மாறி இருக்கிறார்கள். யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த 3 கட்சிகளும் தற்போது மாறி இருக்கிறார்கள். இந்த 3 கட்சிகள் ஆதரவு ஒருவேளை இல்லை என்றால் 6 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு தர முடியாது என்று கூறிவிட்டால் அடுத்த கட்டமாக 2 வாய்ப்புகள் விஜய்க்கு இருக்கின்றது. ஒன்று, அவர் நீதிமன்றத்தை நாட வேண்டும். மற்றொன்று, மற்ற கட்சிகள் பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் அவர் நாட வேண்டும்.
ஆனால் அது மிகப்பெரிய சிக்கல். அது அந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது. பாமக, அதே போன்று தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அந்த கட்சிகள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பார்களா என்பதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் விஜயுடைய பிரதான எதிர்பார்ப்பு, அதிகப்படியான வாய்ப்பு என்பது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக என 3 கட்சிகள் தான் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட தீவிர ஆலோசனை என்பது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலர்களும் செயற்குழு கூடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த 4 நாட்களாக காணப்பட்டு வரக்கூடிய பரபரப்புக்கு முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை பொறுத்து விசிகாவு ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்தால் விசிக ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஏற்கனவே விசிகாவிலிருந்து ஆலோசனை நவாஸ் போன்றவுடைய கருத்துக்கள் எல்லாமே விஜய்க்கு எதிரான ஒரு கருத்துக்களாக தான் பதிவிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் விஜய் தொடர்ந்து தற்போது ஆளுநர் விஜய் ஆட்சி அமைக்க கால நீட்டிப்பு செய்கிறார், அலைக்கழிக்கிறார், அதுபோன்று பழிவாங்கக்கூடிய செயல் மேற்கொண்டு வருகிறார். அப்படி இருந்தும் கூட விஜய் ஏன் பாஜக எதிராக ஆளுநருக்கு எதிராக வாய் திறக்க மாட்டுகிறார், ஏன் மௌனம் காக்கிறார் என்ற கேள்வியெல்லாம் ஆலோசனை நவாஸ் போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு மிக முக்கியமான நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த நிகழ்வு என்பது இன்னும் கூடுதல் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பார்கள். அந்த அறிவிப்பு என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. லிகிதா.